ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல டின்னருக்கு என்ன ரெடி பண்ணேன்னா ராகி சேமியாவில் புட்டு தாங்க ரெடி பண்ணேன். அடுத்து பாத்திரத்தெல்லாம் க்ளீனாக தேய்ச்சி கழுவிட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டதை ரேஷ்மாக்கும் எங்கள் பாபாவுக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். சரி, ஈவினிங் போல் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் என்ன மதியம் லஞ்ச் ரெடி பண்ணேன்னா மாங்காய் சாதம் தாங்க. மாங்காவை திருவிட்டு மாங்காய் சாதம் ரெடி பண்ணேன். இதான் ஃபஸ்ட் டைம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு என்ன தொட்டுக்க நான் ரெடி பண்ணேன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணேன். இப்போ புதுசாக வாங்கின பாத்திரத்தில் நான் சீசனிங் பண்ணிட்டேன். வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணாங்க. அடுத்து சமைச்சு முடிச்ச பிறகும் நம்ம வந்து க்ளீனாக கழுவிட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம தொடச்சிட்டு வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து துரு பிடிக்காம நம்மளுடைய பாத்திரம் எப்பயுமே வந்து புதுசாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீசனிங் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். மத்தியானத்துக்கு ரொம்ப சிம்பிளாக மாங்காய் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேங்க. என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மாங்காய் சாதமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எப்படி செய்யணும்னு ரெசிபியை ஷேர் பண்ணுறேன்.